பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் காலமானார் அப்படிங்கிற செய்தி நேத்து கேட்டோம்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா, 2 விதமான விஷயங்கள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவர் நடிச்ச அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி, அ இவ்வளவு சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாரே அப்படின்னு தங்களுடைய இரங்கல்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு தரப்பினர். இன்னொரு தரப்பினர் நீங்க பாத்தீங்கன்னா, நெறைய வன்மங்கள். குடிச்சா இப்படிதான் ஆகும். அது உயிரோட இருக்கும்போது தெரிஞ்சிருக்கணும். இது போன்ற இன்னும் சொல்ல வாய் கூசக்கூடிய நெறைய கமெண்ட்ஸையும் வந்து பார்க்க முடிஞ்சது. எல்லாத்துலயும் காமனா இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசுல அவர் இறந்து போயிட்டாரு. அவருக்கு 46 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறது வந்து நேத்து அந்த செய்திகள்ல பார்க்கும் பொழுது தான் உண்மையிலேயே கொஞ்சம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா இது வந்து வாழ வேண்டிய ஒரு வயசுல வந்து அ இப்படி நம்மள விட்டு பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு சோகம். எனக்கு பர்சனலா ரோபோ சங்கர தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்சனலா அவர தெரியாது. நான் வந்து 2டே 2 சந்தர்ப்பங்கள்ல தான் அவர மீட் பண்ணியிருக்கேன். ஆ ஒண்ணு வந்து விஜய் டிவில ஃபர்ஸ்ட் அந்த கலக்கப் போவது யாரு சீசன்ல அவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு ஷோ பண்றேன். பக்கத்து இதுலயே வேற ஒரு ஷோவோட ஷூட்டிங் நடக்குது. அப்போ நான் அவர மீட் பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த ரொம்ப பிடிக்கும். நான் தீவிர விஜயகாந்த் ரசிகை. அப்போ வந்து அவர் வந்து அந்த கேப்டன் விஜயகாந்த வந்து ரொம்ப அழகா இமிட்டேட் பண்ணுவாரு. அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய உருவம் எல்லாமே வந்து அதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அப்போ ஒரு வாட்டி எனக்காக செஞ்சு காட்டுங்களேன் அப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப அ தயங்காம ஒப்ளைஜ் பண்ணாரு. எனக்கு அது அ அப்ப வந்து ஒரு நல்ல ஒரு இட் வாஸ் அ வெரி நைஸ் பாசிட்டிவ் வைப்ஸ் ஃப்ரம் ஹிம். நல்ல கலகலன்னு பேசக்கூடியவரு. நெறைய விஷயங்கள் வந்து அ சிரிச்சுட்டே நல்ல ஒரு இட் வாஸ் அ வெரி ஷார்ட் மீட். பட் ஆனா ரொம்ப மெமரபிளா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நாங்க சின்னத்திரை நடிகர் சங்கம் சார்புல மலேசியாவுல வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினோம். ஒரு ஃபண்ட் ரைசர் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணோம். அ மலேசியாவுக்கு போகும்பொழுது என் கூட தான் வந்து அவர் ஃப்ளைட்ல வந்து பயணம் பண்ணாரு. அந்த நேரத்துல ஒரு ஷார்ட் இன்டராக்ஷன் அன்னைக்கு வந்து அவர் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கு வந்து ஏகோபித்த ஒரு வரவேற்பு இருந்தது. இப்படிதான். சோ அவருடைய பெர்சனல் லைஃப பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சோ அதனால அவருடைய பெர்சனல் லைஃப பத்தி கமெண்ட் பண்ணக்கூடாது. அது நாகரீகம் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய தாட். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வாழ்க்கையில இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு அப்படின்ட்டு அதை சொல்லி அ ஒரு அவருடைய குடும்பத்த வந்து இன்னும் வேதனைக்கு உள்ளாக்குறதுல வந்து எந்த அர்த்தமும் இல்ல. ஆனா அவருடைய இரங்கலுக்கு வந்த நெறைய நடிகர்கள், சக நடிகர்கள் வந்து அவங்களுடைய இரங்கல் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த வந்து நெறைய பேர் தொடர்ந்து சொன்னாங்க. சின்ன வயசுலயே போயிட்டாரு. உடம்ப பாத்துக்கங்க. உடம்பு தான் முக்கியம். ஆரோக்கியம் தான் முக்கியம். அண்ணன பார்த்து நாமெல்லாம் ஒரு பாடம் கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க.